இந்த தெய்வத்தினுடைய சிறப்பு என்னன்னா, எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ அத்தனை அண்டங்களையும் சிருஷ்டிக்கக்கூடிய ஜனனி அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பு. எல்லா உலகங்களையும் உயிர்கள் சுபமாக இருப்பதற்கான விஷயம் இந்த பேருண்டா கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த தெய்வம் எப்படி இருப்பாள் அப்படின்னு சொல்லி அந்த வடிவம் கொடுக்குறப்ப, உருக்கி பார்த்த தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அழகு பொருந்தியவளாக, தேஜஸ் பொருந்தியவளாக இருப்பாள் அப்படின்னு ஒரு குறிப்பு கிடைக்குது. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெய்வத்தினுடைய அழகு ஒரு பக்கம் இருந்தாலும் கையில் இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயுதங்கள். இப்ப அழகும் ஆயுதமும் ஒரு சேர இருக்கக்கூடிய தெய்வம். இப்ப இந்த தெய்வத்தினுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு அழகு பொருந்தி இருக்கக்கூடிய தெய்வம் ஏன் இத்தனை ஆயுதங்களையும் வச்சிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை வழிபடக்கூடிய அன்பர்கள் அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அழிச்சு தாங்கிட்ட முழுக்க சரணாகதி அடைய வச்சிருவா. அதுக்கப்புறம் வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக நம்ம இவங்களை பார்க்கிறோம். இந்த தேவியை வழிபடக்கூடிய நபர்களுக்கு என்ன நடக்காது அப்படின்னா, அகால மரணங்கள் நடக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷக்கடிகள், விபத்துகள், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்களை நெருங்காது.